ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். இன்னைக்கு 100 லேர்னிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த சென்டம் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அந்த கம்பல்சரி எங்கேருந்து கேட்பாங்க? புக் பேக் கேட்பாங்களா, இல்லை புக்கின் கேட்பாங்களா, இல்லை ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்களா, இல்லை ஜாகிரஃபிலேருந்து கேட்பாங்களா, சிவிக்ஸ்லேருந்து கேட்பாங்களா, எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்பாங்களா, இப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் மேம் பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் வச்சு சொல்கிறது, இந்த 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஷினுமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 85% to 90% எக்கனாமிக்ஸில் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, எக்கனாமிக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிட்யூனோ பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில், அது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. ஒரு சாப்டர் முடிச்சுனே அந்த சாப்டரோட சம்மரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே நேரத்தில் எக்கனாமிக்ஸில் வர டேர்ம் பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு மெயினாக கம்பல்சரியில் வரக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா கொஷினும் எல்லா சாப்டர்லையுமே எல்லா புக் பேக்கும் எல்லா எல்லா சம்மரியும் படிக்க தான் போகிறோம். பட் எக்கனாமிக்ஸுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்க்கணும். டேர்ம் பேஸ்ட் கொஷின் பாருங்கள், அந்த டிட்யூனோ பாக்ஸஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பல்சரியில் அங்கேருந்து வரக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மேம் இங்கே எக்கனாமிக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த ஸ்லைடும் சரி, அடுத்த ஸ்லைட்லையும் சரி, இது ரெண்டுமே எக்கனாமிக்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அந்த 90% எக்கனாமிக்ஸ் வரும் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த 10%? ஸோ அதனால தான் மேம் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலையும் ஒரு 7 கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஒரு தடவை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலையும் கொடுத்துருக்க ஒரு 5 கொஷின், அதே நேரத்தில் மேம் சிவிக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ், கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸ், இந்த டேர்ம் பேஸ்ட் கொஷின்ஸ், இந்த டிட்யூனோ பாக்ஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே நேரத்தில் சாப்டர் 1லேருந்து 27 வரைக்கும் முடிக்கும் போதே எல்லா சாப்டரும் முடிச்சு அந்த சாப்டரோட சம்மரி எழுதி வச்சு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன இன்டீரியர் கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் சோஷியல் எக்ஸாம்.